ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த் IQoo 12 சீரிஸ் இன்னைக்கு அஃபிஷியலாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவில் வந்துருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அது கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 12 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி வரும்போது இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த IQoo 12 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, 12 and 12 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக், டிசைன், கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான், அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. லுக் பார்க்கும்போது ஆக்சுவலி இதுதான் லுக். பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடல் எப்போவும் ரெக்டாங்குலர் ஷேப் கொடுப்பாங்களா, அதை லைட்டாக கவ் பண்ணியிருக்காங்க, அந்த எட்ஜஸ்லாம் கவ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது பிளாக், ஒயிட் அண்ட் ரெட் அப்படின்ற மாதிரி இந்த 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்க்கும்போது 210 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.7 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. எப்போவுமே இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பல்கியாக வெயிட் அதிகமாக கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் பல்கான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு சாலிடான ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது IQoo 12, 12 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சில விஷயங்கள் வேரி ஆகுது. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் நான் ப்ரோ வேரியட் IQoo 12 Pro பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். அதுலேருந்து IQoo 12 என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதில் IQoo 12 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 2K ரெசல்யூஷன் E7 உடைய கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே. சாம்சங் உடைய அந்த E7 AMOLED பேனல் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது LTPO டெக்னாலஜியில் வரக்கூடிய டிஸ்பிளே தான். ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 2700 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ, 1490 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் அண்ட் HDR10+ சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலி இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை டிஸ்பிளேடைய ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. சாம்சங்குடைய E7 பேனல் அப்படின்றது லேட்டஸ்ட்டான ஒரு பேனல் தான், நல்ல ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய பேனல். அண்ட் 2700 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூலாம் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு யூசேஜாக பார்க்கும்போது செம பிரைட்டரான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த பிரைட்னஸ் லெவலில் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ பேருக்கு அந்த பிரைட்னஸ் லெவல் தேவைப்படும், இவ்வளோ பீக்கான பிரைட்னஸ் லெவல் தேவைப்படும் தெரியல. பட் இருக்குது இந்த மாதிரியான டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி 5100 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு காரணம், இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பல்கியாக இருக்கிறதுக்கான காரணம். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் குட், நல்ல விஷயம் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட்டாக வந்து அந்த Snapdragon 8 Gen 3 அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி Snapdragon 8 Gen 3 பற்றி ஆல்ரெடி நம்ம சில வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். Snapdragon 8 Gen 2 விட 30% இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அது போக இந்த Snapdragon 8 Gen 3 மட்டும் இல்லாமல் இதில் அவங்களே செல்ஃப் டெவலப்பிங் Q1 சிப் அப்படின்ற ஒரு சிப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Q1 சிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேமிங்லாம் விளையாடும் போது அந்த கேம்ஸ் எப்போவுமே இதுக்கு முன்னாடி விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்போம், இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப்லாம் பார்த்துருப்போம்ல, அதில் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த கேம்ஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரேம்ஸையுமே ரெகக்னைஸ் பண்ணி, செல்ஃபாக ரெகக்னைஸ் பண்ணி அந்த ஃப்ரேம்ஸுக்கு ஏற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட், அந்த கலர் கரெக்ஷன்ஸ் அண்ட் அதற்கு ஏற்ற மாதிரியான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளுடைய டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இது செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் நமக்கு இன்னும் பெட்டரான கேமிங்குடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் கேமுடைய பர்ஃபார்மன்ஸ்லையுமே அந்த ஃப்ரேம் ரேட் இன்டர்பிளேஷன்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே கொஞ்சம் புஷ் பண்ணி இன்னும் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது அண்ட் விஷுவலி இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலி இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப் டு 2K வரைக்கும் உங்களுடைய கேம்ஸ், அந்த கேம்களுடைய அந்த ரெசல்யூஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக விஷுவலி கேமிங்குடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 8 Gen 3 இருக்குது அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ்லேயும் குறை இருக்காது, செம ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதில் எதிர்பார்க்கலாம். இது போக LPDDR5Xக்கான ரேம் டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்க போகுது. கேமராட வரும்போது ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா கொடுக்க போகிறாங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, f1.68க்கான அப்பேச்சர், 1/1.3 இன்ச்சஸ்க்கான சென்சார் சைஸ் அப்படின்றது யூஸ் பண்ண போகிறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோடு இருக்க போகுது. பட் இந்த பிரைமரி கேமராவுடைய சென்சார் அதுதான் மேட்ரு, ஏன்னா ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஏன் ஆம்னிவிஷன் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா காம்படிட்டிவாக எடுத்துக்கு வரப்போகிற அடுத்து காம்படிட்டிவாக ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சோனியுடைய IMX 900 சீரிஸ், 998 அந்த மாதிரியான சென்சார்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க ஆம்னிவிஷன் போயிருக்காங்க தெரியல. யூஸ்வலாக சாம்சங்குடைய சென்சார் அதாவது எப்போவுமே IQoo யூஸ் பண்ணுவாங்க, பட் இந்த வாட்டி ஆம்னிவிஷன் போயிருக்காங்க. பட் ஓகே, சென்சார் அப்படின்றது மேட்ரு கிடையாது, அது கூட அதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்றத மேட்ரு. பட் இதில் அவங்க சொல்லக்கூடிய
விஷயம் என்னன்னா கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து இந்த ஆம்னிவிஷன் சென்சாரில் இதுதான் பெஸ்ட்டான கேமரா சென்சார். ஸோ உங்களுக்கு செம்ம பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சாம்பிள்ஸில் காட்டக்கூடிய இமேஜஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் தான் இருக்குது. எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அவங்க காட்டக்கூடிய இமேஜஸ்லாம் பார்க்கும்போது டிஎஸ்எல்ஆர் கேமராவே தோற்று போயிடும்போது அந்த அளவுக்கான இமேஜஸ் தான் காட்டுவாங்க. பட் நமக்கு எடுக்கும்போது அந்த அளவுக்கான இமேஜஸ் வருமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஸோ அது வருதா அப்படின்றத பார்ப்போம். மற்றபடி சப்போர்ட்டிவ் பார்க்கும்போது இன்னொரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் தான் மேக்ரோ ஒர்க் ஆகும். டெலிஃபோட்டோ மேக்ரோ இதில் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி டெலிஃபோட்டோ மேக்ரோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோவில் பேக்ரவுண்டை பிளர் பண்ணி போர்ட்ரேட்டில் நீங்கள் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேக்ரோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போக இன்னொரு 3வது கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ, ஆக்சுவலி 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 100x வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் ஜூமில் போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 100x ஜூம் அப்படின்றது இந்த வாட்டி இந்த IQoo 12 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. அண்ட் இதுவுமே ஆம்னிவிஷன் சென்சார் தான். அண்ட் 2வது அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா அது சாம்சங்குடைய JN1 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான். இதிலெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. மற்றபடி 8K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவுடைய ஃபீச்சராக பார்க்கும்போது மெகா பிக்சல் நல்லா இருக்குது. பட் சென்சார் மட்டும் ஆம்னிவிஷன் இல்லாமல் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஓகே, இருந்தாலும் அவங்களுடைய ஆப்டிமைசேஷன்லாம் எந்த அளவுக்கு பண்ணி அதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அது பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்கோர்ஸ் இருக்குது. NFC-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது. Android 14 தான் மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 Pro உடைய ப்ரைஸிங் சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்ஷனே 16 GB RAM 256 GB ஸ்டோரேஜோட 4999 yuan அப்படின்ற ஒரு சைனீஸ் கரன்சிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 54,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து IQoo 12. இந்த ஸ்மார்ட் ஃபோன் IQoo 12 Proவில் வந்து என்ன வேரி ஆகுது, என்னெல்லாம் வித்தியாசம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வித்தியாசங்கள் தான். அதில் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல தான். ஸோ நமக்கு IQoo 12 Pro 2K ரெசல்யூஷன் டிஸ்பிளேவா, பட் இந்த IQoo 12 பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளேலையும் 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் ஆனால் இது E7 AMOLED பேனலா, அந்த AMOLED பேனலை பற்றின ஒரு பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ நமக்கு 12 Proவில் பார்த்தீங்கன்னா E7 AMOLED பேனல் LTPO டெக்னாலஜியில் இருந்துச்சு. பட் அந்த பேனலுடைய டீட்டெயில்ஸ் இதில் பெருசாக நமக்கு தெரியல. ஸோ அங்கே ஒரு சின்ன காம்ப்ரமைசேஷன் அப்படின்றது இங்கே பண்ணியிருக்காங்க. இது போக பிரைட்னஸ் பார்க்கும்போது 3000 nitsக்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 2190 Hzக்கான PWM-க்கான டிமிங், HDR10+ மாதிரியான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அடுத்து 2வது வித்தியாசம் எங்கன்னா பேட்டரி. ஆக்சுவலி நமக்கு ப்ரோவில் 5100 mAh, பட் இதில் 5000 mAh-க்கான பேட்டரி கெப்பாசிட்டி. அதை சார்ஜ் பண்ண 120 Watts-க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நேம் Snapdragon 8 Gen 3 அதே ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த Q1 சிப் அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் 12 Pro 12க்கும் சேம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. கேமரான்னு வரும்போதுமே சேம் தான். அதில் கொடுத்தது மாதிரி அதே 3 கேமரா, 50 மெகா பிக்சல் பிரைமரி ஆம்னிவிஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சாம்சங் சென்சார். 3வது இன்னொரு 64 மெகா பிக்சல் அந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ, அதுவுமே ஆம்னிவிஷன் சென்சார். அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 16 மெகா பிக்சலுக்கான சேம் செல்ஃபி கேமரா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த 2 விஷயத்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. டிஸ்பிளே பேட்டரியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி IP68க்கான ரேட்டிங் நமக்கு IQoo 12 Proவில் இருந்துச்சா, பட் இந்த 12ல பார்த்தீங்கன்னா IP64க்கான ரேட்டிங் இருக்கும். ஸோ IP68க்கான ரேட்டிங் இல்லை. இதுதான் ஆக்சுவலி இருக்கக்கூடிய வித்தியாசம். டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷன், 5000 mAh பேட்டரி, வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, IP64 ரேட்டிங். இந்த 3 விஷயங்களை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணி இந்த IQoo 12 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் பேஸ் ஆப்ஷனாக 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் அப்படின்ற வேரியண்ட்டோட 3999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி யுவான் கரன்சிக்கு இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 47,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது 12 சீரிஸ்க்கு நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட் தான். பட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அந்த சென்சார் தான். ஆம்னிவிஷன் சென்சார் ஏன் சோனி சென்சார் கொஞ்சம் பாப்புலரான சென்சார் யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. மற்றபடி பார்க்கும்போது ஃபீச்சர்ஸாக நல்ல ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது எப்படி வருதுன்னு. மோஸ்ட்லி இந்த ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம IQoo 12 50,000 அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். 12 Pro நமக்கு ஒரு 60,000 அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா சைனாவில் வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த IQoo 12 சீரிஸ் உடைய சைனீஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்தியாவில் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற அந்த ஒப்பீனியன்ஸும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.